தம்பி. இட்லி தானே, சாயந்தரம் போகும்போது வாங்கினு தரேன், படுங்க. அது இல்லை தம்பி, துபாயில் என் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனை பிடிச்சி நம்ம துபாய் போயிடலாமே. எனக்கு தெரியாம எதனா சரக்கு வேணும் அடிக்கிறீங்களா என்ன? போதையில் ஏதோ வளர்ட்டு இருக்கீங்க, கம்முன்னு படுங்கண்ணே. அது இல்லை தம்பி, நான் தெளிவாக தான் இருக்கேன். நம்மகிட்ட ஒரு 5 லட்ச ரூபாய் இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், போலி பாஸ்போர்ட் ரெடி பண்ணி நம்ம துபாய் போயிடலாம். நம்ம கிட்ட இருக்கிற காசை வச்சு இன்னும் 2 நாள் தான் சாப்பிடவே முடியும். அப்படி இருக்குது நம்ம நிலமை. இந்த லட்சத்துல 5 லட்ச ரூபாய்க்கு எங்க போறது? அதுக்கு ஒரு வழி இருக்கு தம்பி. என்ன வழி? வா சொல்றேன். அட போன. அட வா தம்பி, வா தம்பி வா. என்ன நீ உனக்கு எத்தனை நாள் காட்டிலே இருக்குது, உனக்கு ஒளிமயமான எதிர்காலத்தை காட்டுறேன். வா தம்பி. இப்படி சொல்லி சொல்லியே தானே கடைசியில காட்டுல வா தம்பி. அண்ணா அண்ணா நில்லுங்கண்ணா, எங்கண்ணா போயிட்டு இருக்கீங்க? கல்யாணம் வரும் போறீங்க, யாராச்சும் பார்த்தா பிரச்சனை முதல்ல இங்க வாங்கண்ணா. என்னதானா பிளானு? தம்பி உனக்கு சொன்னாலாம் புரியாது. இப்போ நான் ஒரு ஃபோன் பண்ணணும், எனக்கு ஃபோன் ஒன்று ரெடி பண்ணு. ஃபோனா? இந்த நேரத்தில் ஃபோனுக்கு நான் எங்கண்ணா போறது? அண்ணா என் கூட வாங்க. அண்ணா நீங்க பேசாம இருங்க, நான் உங்களுக்கு போன் வாங்கி தரேன், சரியா? அப்படியே இருங்க. அண்ணா சொல்லுப்பா. ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தோண்ணே, என் போன்ல வேற சார்ஜ் இல்லை. உங்க போன் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா வீடு எங்கன்னு கேட்டு போனேன். நான் இந்த ஏரியா தான். உன் ஃப்ரெண்டு பேர் சொல்லுப்பா, வீடு எங்க இருக்கு நான் சொல்றேன். ஃப்ரெண்டு பேரு மன்மதண்ணா. மன்மதனா? அப்படி யாரும் இங்க இல்லையே, ஒருவேளை பக்கத்து ஏரியாவா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிதானே நானும் நினைக்கிறேன். உங்க போனை மட்டும் கொடுத்தீங்கன்னா வீடு எங்கன்னு கேட்டு போயிடுவோண்ணே. சரி, ரொம்ப நன்றிண்ணா. அம்மா நீ எந்த ஊர் பாணி? பூட்டுதாக தானே. பூட்டுத்தாகா? ஆமா, உன் ஃப்ரெண்டு கிட்ட அவர் யார் பேசுங்கிறாரு? எங்க மாமாண்ணே, அவனுக்கு ஒரு மாமா மாதிரி தான், அதான் பேசிட்டு இருக்காரு. அப்படியா? ஆமாண்ணே. சரிடா, இன்னொரு 1/4 மணி நேரத்தில் வந்துடுவேன். தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றிண்ணே. சரிப்பா, வரேண்ணே. சரிப்பா. தம்பி இங்கே இருப்போம்மா. வா. வணக்கண்ணா. வணக்கம் கணேசா. தம்பி இவர் தான். சார் தானா? ஒரு பாஸ்போர்ட்டுக்கு 50,000 சார். 3 பாஸ்போர்ட்டுக்கு 1.5 லட்சம். ஃப்ளைட் டிக்கெட்லாம் சேர்த்து 5 லட்சம் ஆகும். கொடுத்தீங்கன்னா ரெடி பண்ணிடலாம். பாஸ்போர்ட்லாம் ஓகே, ஆனால் ஃப்ளைட் டிக்கெட் ரொம்ப அதிகமாக இருக்காண்ணே. நீங்கள்னா டூராக போகிறீங்க, ஆஃபரில் டிக்கெட் புக் பண்ணி தரதுக்கு. பிஸ்னஸ் கிளாஸில் போனால் தான் யாருக்கும் சந்தேகம் வராது. தம்பி யோசிக்காத, சரின்னு சொல்லுப்பா. சரிண்ணே, நீங்கள் சொன்ன ரேட்டுக்கே பண்ணிடலாம். ஆனால் என்ன அமௌண்ட் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அது பரவாயில்லப்பா, புஷ்பண்ண சொல்லிட்டாரு. ஓகேவா? இப்போ கையில் இருக்கோ அதை கொடுங்க, நான் வேலையை ஆரம்பிச்சிடுறேன். ஃப்ளைட் ஏறும்போது மீதி கொடுங்க. சரிண்ணா, இந்தாங்கண்ணா. என்னது இது? நான் இப்போதைக்கு அவ்வளோதானே இருக்குது. மீதி நான் துபாய்க்கு போய் வேலை செஞ்சு மாதம் மாதம் கண்டிப்பாக கொடுத்துட்றேண்ணா. இதை பார்த்தியா? 3 வயசு இருக்கும் போதே குத்திட்டாங்க. புதுசாக குத்தாத.
இந்த 50 ரூபா வச்சுருந்தா ஃப்ளைட் டிக்கெட் என்கிட்ட பேரம் பேசியிருந்தியா? என்னண்ணா இந்த மாதிரி எல்லாம் கூட்டின்னு வந்துக்கிறா? கணேஷே, பாஸ்போர்ட் தம்பிக்கு மட்டும் இல்லை, எனக்கு தான். பார்த்து செய்ப்பா. இருக்கட்டண்ணா, கையில் காசு இல்லாமல் எப்படி நான் பண்ணுறது? உன்னால் முடியும், பார்த்து செய் தம்பி. இதுக்கு ஒரே வழி தாங்குது, குருவி. குருவியா? இது விஜய் நினைச்ச படம் இல்ல? அந்த படத்தில் வர மாதிரி தான் பண்ணணும். புரியலையே. உன்னோட பாஸ்போர்ட் டிக்கெட் எல்லா செலவையும் ஒருத்தர் பார்த்துப்பாரு. அதுக்கு பதிலாக ஒரு பார்சல் கொடுப்பாரு, அதை எடுத்துன்னு சேர்க்கணும். அதுக்கப்புறம் வேலையை நீங்கள் பார்க்கலாம். ஓகேண்ணே, நாங்க குருவியா பறக்கிறோம்.